நம்ம எல்லாருமே ஒரு சினிமா பார்க்குறோம் அப்படின்னா ஒரு படத்தை தியேட்டர்லயோ இல்லை ஓடிடிலயோ இல்லை சன் டிவி விஜய் டிவி இந்த மாதிரி எந்த சேனல்ல பார்த்தாலும் சரி இல்லை பைரசில டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் சரி நம்ம ஒரு படத்தை ஃபுல்லா பார்க்குறோமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நெவர். ஒரு படத்துக்கும் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன படமாவே இருந்தாலும் மினிமம் ஒரு 500 பேராவது வேலை செஞ்சிருப்பாங்க. அந்த 500 பேர்ல ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவு பேர் வேலை செஞ்சிருப்பாங்க அப்படின்றத கடைசியா அந்த எண்டு கார்டில் தான் வந்து போடுவாங்க. அதை ஃபர்ஸ்டே போட்டிருந்தா கூட நம்ம ஒரு வேலை பார்த்துருப்போமோ இல்லையா தெரியல. நான் கடைசியா போறதுனால தேட்டர்ல போய் பார்த்தோம்னா பைக் எடுக்க டைம் ஆயிடுச்சு, அங்கே போனா கூட்டம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு வரும். ஓடிடியில பார்த்தோம்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம், இல்ல டிவில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி போட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு படத்துக்கு பின்னாடி நிறைய வேலை இருக்கு. மெயினா வீடியோ எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஆடியோ முக்கியம். நம்ம ஒரு தமிழ் படத்தை தாண்டி இப்ப நிறைய படத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லாங்குவேஜ், ரீஜனல் லாங்குவேஜ். நீங்க தமிழா இருந்தீங்கன்னா தமிழ்ல வந்து டப் பண்ணி வர ஆரம்பிச்சிச்சு, தெலுங்குனா தெலுங்குல டப் பண்ணி வர ஆரம்பிச்சு. இந்த மாதிரி டப்பிங்காக ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷன் வந்து ஒருத்தர் வந்து பேச போறாரு. அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஒரு படத்துக்கு வந்து என்னென்ன விஷயம்லாம் அதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்காகவே நம்மளோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து கேட்க போறோம். எனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ், எனக்கு நிறைய கேள்விலாம் இருக்கா, அதை வச்சு எல்லாத்தையுமே அவர்கிட்ட கேட்டு அது எப்படி ப்ரொஃபஷனா எடுத்தாரு அப்படின்றதையும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது எல்லாமே அவரே வந்து விளக்குவாரு. அவரை வந்து உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, எனக்கும் புதுசு இல்லை. அவரை வந்து வெல்கம் பண்ணா வாங்க. ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம் நண்பரே. இவர் ஒன்றும் புதுசு இல்லை, நம்மளுக்கு நிறைய வீடியோ வந்து நம்மளுடைய சேனல்ல கேமரா வீடியோ, அப்புறமா இதோட வண்டி வீடியோ, இது இல்லாம 2 ஷார்ட்ஸ் வீடியோவே தலைவன் வந்து வந்துருக்கான். அதே டெய்லர் அதே வாடகை. வெல்கம் ரோஷன். வெல்கம். ஸோ இப்போ இவன் தான் அந்த ப்ரொஃபஷனு. நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த ப்ரொஃபஷன் வந்து என்னன்னா டப்பிங் டிரான்ஸ்லேஷன். நான் கரெக்டான அந்த ப்ரொஃபஷனோட பேரை சொல்றேன்னு கூட எனக்கு இப்போ இன்னும் தெரியல. இவன் ஏன் கேட்போம், உன் ப்ரொஃபஷன் சொல்லிடு, உன் பேரை இன்னொரு தடவை சொல்லிட்டு நீ இதுக்குள்ள எப்படி வந்த அப்படின்றத ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் சொல்லிடு. என் பேரு ரோஷன். அண்ட் இப்போ வந்து இவர் சொன்ன மாதிரி சில பேர் இதை வந்து டப் டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ட்ராக் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு பேசிக்காக ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுப்போம்னா, மியூசிக்கில் இது ரொம்பவே பிரபலமான ஒரு விஷயம். மியூசிக் இண்டஸ்ட்ரியிலே இது ரொம்ப வருஷமாக இருந்தது. டப்பிங் இண்டஸ்ட்ரியில் ஃபார் பாஸ்ட் 10 years நினைக்கிறேன் இந்த ஃபீல்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகி. இப்போ என்னன்னா, இப்போ ஒரு பாட்டை பாடுறோம் போது அந்த மியூசிக் டைரக்டர் அந்த சாங் டியூனை ரெடி பண்ணிட்டு லிரிக்ஸ் வந்த பிறகு உடனே அந்த சிங்கரை கூப்பிட்டு பாட வச்சிட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ராக் சிங்கர் அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிபி சாரோட பாட்டு எல்லாத்துக்குமே முக்கால்வாசி ட்ராக் சிங்கராக மனோ சார் இருக்காரு. வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் ஒன்று. ரெண்டாவது எஸ்பிபி சாரை கூப்பிட்டோம்னா அன்னைக்கு நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணியே ஆகும். பட் இவங்களை வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு ப்ரீ டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் மாதிரி யூஸ் பண்ணிப்போம். இப்போ சாங்க்கு அவங்க பாடுறதை இவங்க முன்னாடியே பாடி முடிச்சிருவாங்க. அந்த சாங்கை தான் இவங்க கேட்டு இந்த ஸ்பீடில் தான் போகணும், இந்த டெப்போல தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாங்க. நான் பண்றதும் சிமிலர்லி இப்போ அந்த சாங்குக்கு அவங்க என்ன பண்ணாங்க அதை தான் நான் இப்போ படத்துக்கு பண்ணிட்டு இருக்கேன். இது பேரு ட்ராக் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதா பேரு. தெரியாதவங்க தெரிஞ்சு ப்ரொஃபஷனலாக சொல்லணும்னா டப் டிரான்ஸ்லேட்டர், டப் ட்ராக் ஆர்டிஸ்ட். சரி, ஓகே. இப்போ நீ டப் டிரான்ஸ்லேட்டர், நம்ம வந்து ட்ராக் பேசுவோம் அப்படின்னு சொல்றேன். இப்போ எல்லாருக்குமே இருக்கிற டவுட் வந்து என்னன்னா, இப்போ நம்ம பல பேர் வந்து வெளி லாங்குவேஜ் படம் பார்க்க ஆரம்பிச்சோம். அப்படின்னா தமிழ், மலையாளம், தமிழை தாண்டி போயிட்டோம். ஏன்னா அதுவும் இந்த லாக்டவுன் தான் முக்கியமான காரணம். ஏன்னா நமக்கு லாங்குவேஜே தெரியலனால சப்டைட்டில் வச்சு போக ஆரம்பிச்சோம். அந்த டைப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டப்பிங் போடுவோம். ஓடிடியாக இருக்கும், எல்லா இடத்துலையுமே ரிலீஸ் ஆச்சு. தியேட்டர் இல்லாத காரணத்தினால நிறைய டப் பண்ணுறவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சொல்லணும்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டப்பிங் சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி டப்பிங்லாம் வந்து மெயினாக ஒரு படம் எடுக்கணும். அதுக்கு என்ன ரீசன், இந்த மாதிரி டப் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து என்னவா இருக்கு? இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரீச்சுங்கிறது இங்கேதான் இருக்கு, இங்கேதான் இல்லைன்னு கிடையாது. வேர்ல்டு லெவலில் எங்கேருந்து வேணா எந்த ஊரோட படத்தை வேணா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். பிகாஸ் ஓடிடியோட ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி அதை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ஒரு 200 இருந்தா ஒரு மாசம் ஃபுல்லா 30 நாள் நான் நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு அது பெருசுதானே. மொபைல்ல நான் ஒரு 200 கொடுத்துட்டு நான் பார்க்கணும்னு நினைச்ச சீரீஸோ பார்க்கணும்னு நினைச்ச மூவிஸோ என்னால் பார்க்க முடியும் போது 200 ஒரு அடுத்தவங்க எடுத்து வச்சிட்டாண்டா. இவன் ஷேர் பண்ணா படிக்கிறான். நம்ம தனி மனிதனா நான் போய் ஒரு படத்தை 200 220 கொடுத்து பார்க்கறதுக்கும் ஒரு மாசம் ஃபுல்லா நான் என் வீட்டுல 200 கட்டிட்டு ஒரு 30 நாள் ஃபுல்லா நான் அதை யூஸ் பண்ணான்றதுக்கான ஒரு வேறுபாடு இருக்கேன். அது இங்க வந்த பிறகு எவ்ரிஒன் எல்லாத்துக்குமே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இப்போ அப்புறம் 3 மாசத்துக்கே 300 சம்திங் இன்டர்நெட் ஃப்ரீ ஆஃபரா கொடுக்க ஆரம்பிச்சாங்க.
அதிகமா எக்ஸ்போஸ் ஆகிறவங்க இந்த லேப்டாப் சிஸ்டம் இதுக்கு வந்து இப்போ மக்கள் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி ஜெனரேஷன் பீப்புள் வந்து வச்சிருக்காங்க. மேபி இந்த 2010க்கு மேல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இது ரொம்ப சுலபமா கிடைச்சிருச்சு. 2K kids ஞாபகம் வச்சுக்கோங்க. 2.1 ஓகே. இப்போ இந்த 2000த்துல பிறந்தவங்க 1990 வந்ததா இந்த மாதிரி பசங்களுக்குலாம் ஓடிடிங்கிறதுக்கு ஒரு இந்த லாக்டவுன்ல தான் ஓடிடின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயமே இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி கூட எனக்கு தெரியல. லாக்டவுனால தெரிஞ்சது. நம்ம மாதிரி படிச்சவங்க எல்லாருமே வந்து சப்டைட்டில் இருக்கா புரிஞ்சிருவாங்க. இப்ப நம்ம அப்பா அம்மா எல்லாம் கண்டிப்பா படிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஒரு 12th வரைக்கும் போயிருக்கலாம். ஆனா டிகிரிங்கிறது அந்த டைம்ல எல்லாரும் படிச்சிருப்பாங்களா? இங்கிலீஷ்ல எல்லாருமே ஃப்ளூயன்டா இருப்பாங்க. நான் போயிட்டு படத்தை பார்ப்பேன் இல்ல சப்டைட்டில் நீங்க வந்து சப்டைட்டில் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல டப்பிங் ப்ரிஃபர் பண்ணுவீங்களான்னா இப்ப வேணா எல்லாரும் டப்பிங் ஃபீல்ட கலாய்க்கலாம். ஆனா ஒரு காலத்துல ஒரு இங்கிலீஷ் படத்தை யாராவது சஜஸ்ட் பண்ணாலே ப்ரோ தமிழ் டப் இருக்கான்னு கேட்டவங்க தான் மனசாட்சியை தொட்டு பேசணும். இப்போ யாரும் டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு யாருமே இப்போ வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரியான ஒரு சீரிஸ் வந்து அந்த ஸ்டாண்ட் அப் வந்து அது வந்து இதுக்கான ஒரு மரியாதையை கெடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் அவங்க ஒரு ஆர்வத்துல பண்றாங்க, திறமையை நான் பாக்குறேன்னு பண்றாங்க. பட் அதுக்கான மரியாதையை அது குறைச்சிருச்சு வச்சுங்க. இன்னைக்கும் டப்பிங் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு உங்களுக்கு சொல்றோம்னா மகாபாரதம் ஹிந்தியில வந்தப்ப எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. பட் தமிழ்ல வந்துதான் அந்த சீரியல் ஹிட்டு. அதுக்கு காரணம் மெயினா டப்பிங் ஆர்டிஸ்ட் அதுக்கான டைலாக் எழுதுனாங்க. இப்ப நான் சொன்ன ட்ராக் ஆர்டிஸ்ட்ன்றவங்க வி டூ த போத். சில சீரீஸ்க்கு டைலாகும் நாங்களே எழுதுவோம், சிலதுக்குலாம் வந்து வெறும் டைலாக்ஸ் வந்துடும், நாங்கள் அதை பேசுறது மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்க்கு வர கண்டென்ட்டுக்குலாம் டைலாக்ஸ் எங்களுக்கு அது கொடுத்துருவாங்க. எலைட் அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்கும், நீங்க பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 சீரீஸ்க்கு சீசன் 3லேருந்து சீசன் 5 வரைக்கும் நான் தான் ட்ராக் பேசுறேன். பட் எனக்கு வந்து அதில் அதிக வேலை இல்லை, நான் லிப்சிங் பண்ணா போதும். எனக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் நெட்ஃபிளிக்ஸ் சைட்லேருந்தே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து எலைட்டா இருக்கட்டும், நான் சொன்ன மகாபாரதம், அதே போல மணி ஹைஸ், இதுலலாம் எந்த அளவுக்கு டப்பிங் ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்திருக்கோ அதே போல இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வந்தது, சம் ஸ்டாண்டப்ஸ்லாம் வருது. அந்த அளவுக்கு இதே ஜாப் மோசமா ஒரு கிரிட்டிசிசம் குள்ள போனதுக்கான காரணமும் டப்பிங் பண்ணி கெடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி இதுன்னு சொல்லலாம். ஸோ பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும். எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து டப்பிங் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது, அது யார் படம் வேணா இருக்கலாம், பெரியவங்க படமா இருக்கலாம், சின்ன படமா இருக்கலாம், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எந்த படமா வேணா இருக்கலாம். டப்பிங் அப்படின்னோடனே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர்றது வந்து என்னன்னா, நம்மள பல பேர் எனக்கே ஈவன் ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே இவன் இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள போக வரைக்குமே ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்னா நான் என்ன நினைச்சிருக்கேன், ஒரு டப் பண்றாங்க அப்படின்னா நான் பார்த்த படம் அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த சீரியல்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் சீரியல் அதெல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்டா ஒருத்தர் காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரேராக தான் காமிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீனை காமிக்கிறாங்கன்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் த ஹெட்ஃபோன்ஸ் வந்து போட்டுட்டு ஒரு ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஃபுட்லாம் பட்டு ஒரு பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரை பார்த்து அப்படியே படிப்பாருன்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து இவன் வேலைக்கு போனதான் அந்த இவன் சொன்னா பாத்தீங்கன்னா அந்த ட்ராக் ஆர்டிஸ்ட்னு அதுக்கான ஒரு வேல்யூ வந்து தெரிஞ்சு. அந்த ட்ராக் ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஒரு சொல்லிட்டேன் வீடியோ. ஒரு படத்துக்கும் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொஃபஷன் போறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு 4ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2020 பாஸ் அவுட் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஐடி கம்பெனில கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிட்டேன். பட் அதை போய் வேலை பார்க்க பிடிக்கல. அதை நம்ம போனது ஒண்ணு, அங்க செய்யற வேலை ஒண்ணு, அங்கேயும் போய் படிக்கணும் அப்படிங்கிற போது ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அங்கேயும் 3 வருஷம் படிச்சே ஏதோ முக்கிய பாஸ் ஆகி வெளியே விட்டுறாங்க. ஏதோ அந்த டைம்ல ஆல் பாஸ் போட்டாங்க, இருந்து அரியர் விழாம நான் வெளியே வந்ததே பெருசு. இங்கே வந்து நான் மறுபடியும் படிக்கணும் அப்படின்னும் போது இது ஏதாவது மாட்டிக்கிட்டோன்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ அதனால ஒரு சில அங்கேயும் உப்பு சொல்றோம், சில இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு வழியா வெளியில வந்துட்டாங்க. வந்த பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருந்தப்ப தெய்வம் மாதிரி என் சீனியர் ஒருத்தர் என் கட்டில விட்டாரு. தேல்பத்ரி சிக்கு அந்த ஆட்டக்காரத்தை கூட்டு வந்துட்டவர். அவரு சொன்ன ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றேன், டப்பிங் இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த ஐடியா சொன்னப்ப எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தது. நம்மளும் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆக போறோம், ஒரு விஜய் டிவி கோபி மாதிரி கேடிவிக்குன்னு ஒரு நான் ஸ்டாப் பண்ணாங்க. அவரு நம்ம ஒரு பெரிய சன் டிவில வந்து நான் ஸ்டாப் பண்றாருன்னு காணத்தேவை இவர் உங்கள் சன் டிவின்னு வருவாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆக போறோம் நினைச்சு நானும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்த மாதிரி நானும் போனேன். ஏன்னா நம்ம டப்பிங் எப்படி பார்த்துருக்கோம்னா எந்த ரஜினி ஸ்கிரிப்ட் மேல வச்சு ஒரு டஃபோட மாதிரி ஒரு வீடியோ, அதெல்லாம் பார்த்துட்டு நான் அந்த மாதிரிதான் இருக்குன்னு நினைச்சு உள்ள போனேன். அப்புறம் தான் எனக்கே உள்ள போய் இது இப்படி ஒரு ஃபார்மேட்ல தான் வேலை செய்யுதுன்றதே நான் உள்ள போன பிறகு எனக்கும் டப்பிங் ஆர்டிஸ்டும் பெருசா வித்தியாசம் கிடையாது. அவங்க ஸ்டுடியோல அந்த இந்த சவுண்ட் ப்ரூஃப்லாம் பண்ண ஒரு ரூம்ல பேசுவாங்க, நான் வீட்டுல இல்லை ஓபன் ஸ்பேஸ்ல கூட பேசி அனுப்பலாம். அவங்களுக்கு நான் என்ன பேசுறது புரிஞ்சா போய்
கிளாரிட்டி இருக்கணும், ஒரு நாய்ஸ் கேன்சல்டு ஆடியோவா இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ வந்து நீ சொல்ற விஷயம் வந்து என்னன்னா, இப்போ வந்து ஒரு சீரிஸ் வந்து இருக்கு. சீரிஸோ படம் எதுவா இருந்தாலும் சரி. இப்போ அதுல வந்து 4 கேரக்டர் வருது. இப்போ வந்து நான் பேசுறேன், நீ பேசுறா, அவன் பேசுறான், அவன் பேசுறான் அப்படின்ற மாதிரி 4 கேரக்டர் பேசுனா, அந்த 4 கேரக்டருக்கும் நீ வந்து ட்ராக் தனித்தனியா பேசி ஆரம்பிச்சிருவ. அந்த ஆர்டிஸ்ட் வந்து கேட்டு அதுக்கேற்ற எமோஷன்ஸ்ல நம்ம எமோஷனல்ல பேசணும் அப்படின்றது நமக்கு ஏதாவது நீடு இருக்கா? இல்ல அந்த பேசிக்கலி என்னன்னா, நமக்கு இப்போ நான் என்னென்ன லாங்குவேஜ் பண்ணியிருக்கேன்றதுக்கு முதல்ல சொல்றேன்னா, இப்போ ஜாப்பனீஸ் பண்ணியிருக்கேன், சைனீஸ் மூவிஸ் பண்ணியிருக்கேன், இந்தோனேஷியன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், வியட்நாம் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறமா ஸ்பானிஷ் பண்ணியிருக்கேன், ஜாப்பனீஸ் பண்ணியிருக்கேன், ரஷ்யன் லாங்குவேஜ் பண்ணியிருக்கேன், தெலுங்கு பண்ணியிருக்கேன், மலையாளம் பண்ணியிருக்கேன். நேரங்கள்ல தான் நம்ம ஃபிளெக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓ, இவரை 10 லாங்குவேஜ்க்கு பேசுறாரு, ஆனா ஒரு லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, மலையாளம் தெலுங்கு கூட எனக்கு தெரியாது. இவன் எப்படி இதெல்லாம் பேசுறான்னா, சப்டைட்டில் அப்படிங்கிற ஒரு ஃபைல் நம்ம வந்து சம்டைம்ஸ் கிளைண்டே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கிரிப்டுங்கிற பேர்ல ஸ்கிரிப்ட் ஃபைலாவே கொடுத்துருவாங்க. இதுல இந்த டைலாக்ஸ் தான் இருக்கும், இந்த டைம்ல இந்த டைம்ல அவங்க பேச டைலாக் இதுதான் அர்த்தம். தமிழ்ல கொடுப்பாங்க, இங்கிலீஷ்ல கொடுத்துருவாங்க. தமிழ்ல அவங்க கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு என்ன வேற. சிலர் தமிழ்ல கொடுத்துருவாங்க. as said before, எலைட்லனா அவங்க தமிழ்ல தான் எனக்கு மொத்தமாவே கொடுத்தாங்க. அது ஒரு வாசம் மாறக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனா சம்டைம்ஸ் அவங்க பேசுறது வந்து ஒரு சில கேப்லாம் விட்டு ஒரு எமோஷனுக்காக கேப் பேசுவாங்க. அப்ப நீங்க ஃபில் பண்ணணும். அங்க இன்பம் இருக்கும், பட் டைலாக் இருந்துச்சுன்னா ஃபில் பண்றதுக்கு வேணா இங்க இது வந்து இப்ப இந்த மாதிரி நான் ஏதாவது டாபிக் கொண்டு வாங்க அப்படின்றது சொல்லலாம். இங்க காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு இருக்கு அவன் வந்து காஃபி அப்படின்னா காஃபி சாப்பிட்டீங்களா படம் இச்சி. அவன் நான் என்னோட சரி காஃபி சாப்பிடுவோம் வரீங்களா இப்படி ட்ரெண்ட் ஆச்சுல. ரீசெண்டா வந்து எப்போ எடுத்தது நீயானால ஏதோ ஒரு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க பாத்தீங்களா, அந்த ஆர்டிஸ்டா. இப்போ எல்லாருமே ரொம்ப ஃபேமஸா ஹேங் ஓவர்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்க. அது இங்கிலீஷ்ல எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, தமிழ்ல யாருமே பார்க்காத ஆளே கிடையாது. ஓகேங்களா, அதெல்லாம் அந்த சமூகம் பண்ணவன் என்ன மாதிரி ஒரு ட்ராக் ஆர்டிஸ்ட் தான். இப்போ ட்ராக் ஆர்டிஸ்ட்ன்றது எங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு டப் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் டப்பிங்க்கு யூனியன் இருக்கு, அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி யூனியன் மெம்பரா இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பே ரேட் இருக்கு. எங்களுக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இதுதான் என் பேன்னு நான் சொல்லல, பட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ எனக்கு 500 வருதுன்னா இதே விஷயத்த பேசுற அவங்களுக்கு 2500. இது எக்ஸாம்பிள் தான், இது உதாரணத்துக்கு. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஏற்ற மாதிரி ரேட் மாறும். ஓகேங்களா, 2500 வாங்குறாங்களா, டப்பிங் மூலம் இவ்வளவுவான்னு நினைச்சிட்டு வந்துடாதீங்க. அது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து, அவங்களோட வாய்ஸுக்கு இருக்க டிமாண்டை பொறுத்து. சில பேருக்குலாம் ரொம்ப அடித்தோடையிலேருந்து அவங்க பேசுறாங்கன்னா, வில்லனுக்குலாம் ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒருத்தரே பேசுவாரு, கார்ட்டூன்ஸ்க்குலாம் பேசுற ஒரு ஆள் ஒருத்தர் இருக்காரு, ஹீரோஸ்க்குலாம் பேசணும்னா இவங்கள தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஒருத்தரோட வாய்ஸோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பேர் மாறும். ஓகேங்களா, இப்போ எனக்குலாம் வந்து ரொம்ப ஆசை இருக்கும், நம்ம போய் என்னைக்கு அந்த ஒரு சவுண்ட் ப்ரூஃப் பண்ண ரூட்ல போயிட்டு நம்மவும் போயிட்டு டப் பண்ணணும்னு ஆசை. அந்த ஆசையை என்னால அங்கே நிறைவேற்றிக்க முடியாத போது நான் வீட்டையே சவுண்ட் ப்ரூஃபா மாற்றி நான் இதனால ட்ராக் பேசுறதுக்கு நான் யூஸ் பண்ற சாஃப்ட்வேரும் அவங்க டப்பிங்க்கு டேக் எடுக்கிற சாஃப்ட்வேரும் ஒரே சாஃப்ட்வேர் தான். நான் இதுல பேசி ஒரு வீடியோக்கு இன் அவுட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த வீடியோக்குள்ள ஃபுல்லாவே பேசுறேன். நான் சொன்ன மாதிரி 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்குமே நானே தான் டைலாக் பேசுவேன். இப்போ வந்து அவன் எதுக்கு அங்க வந்திருக்கான்னு அப்பா கேட்டான்னா அப்பா தான் அவன் எதுக்கு அங்க வந்திருக்கான்னு பேசிருக்கேன். பையன் அவர் கொடுத்த கல்யாணம் வாங்கிட்டு போவதற்காரு. எனக்கு ஃப்ரெண்டோ யாரும் பேச மாட்டாங்க, நானே அப்பாவோ நானே பையனாவோ நானே அந்த படத்தோட இது வந்து நீ தனி கேன் போட வந்த ப்ரோன்றது எனக்கு மெயினா இவன் தான் ஹீரோன்றது. தனி கேன் போட வந்த கேரக்டர் வந்து எல்லாமே நானே பேசுவேன். ஒரு படத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 கேரக்டர் வருது, ஆனா நீ 10 தடவையும் அந்த படத்தை வந்து ப்ளே பண்ணி எடுக்கிற மாதிரி. இப்போ படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த கான்வர்சேஷன் முத கொண்டு ஹீரோக்கு ஒரு ட்ராக் போட்டு ஹீரோ இது மட்டும் ஹீரோயின் மட்டும் அப்படி பேசலாம். அது ஒரே ட்ராக் ரெக்கார்ட்லயே இருக்கும். நான் பாட்டுக்கு ஹீரோயின் பாஸ் பண்ணி ஒரு தடவை பேசி ஃபில் பண்ணிட்டே இருக்கும். அது ஒரு சிங்கிள் ட்ராக்கா ரெடி ஆகும். அந்த ட்ராக்கை நான் அவங்க கொடுத்துருவேன். அவங்க அதை செக்ரிகேட் அவங்க பண்ணிப்பாங்க. இது ஹீரோட டைலாக், இது ஹீரோ டைலாக். அவங்க அந்த பிக்சரை பார்த்து வச்சு இதுல இது வரைக்கும் தான் ஹீரோ டைலாக், இதை கேட்டு பேசுறீங்கன்னு போயிடுவாங்க. இப்போ அவங்க வந்து கேட்டான் எமோஷன்ஸ் கொடுத்து பேசுறீங்களா அப்படின்னு ஒரு மேட்டர் கேட்டிருந்தான். அது என்னன்னா, இப்போ எமோஷன் கொடுத்து பேசுறதும் கொடுக்காம பேசுறதும் நம்மளோட இதுதான். நான் வந்து என்னன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறேன். என்னோட வாய்ஸை ஒரு ஆர்டிஸ்ட் கேட்டு அவங்க எமோஷன் ஆட் பண்ணி பேசுவாங்க. டப்பி பண்றவங்க எல்லாம் பேர் வந்து அந்த காதல போட்டிருக்கிறது வந்து என்னோட ட்ராக் அவங்களோட ஆடியோ தான். அவங்களோட ஆடியோ
ஜென்ரலா சொல்ல போனா ஸ்கிரிப்ட் பார்த்து நான் பண்றதை விட ஆடியோ கேட்டு பண்ணா இன்னும் கொஞ்சம் இப்போ ஆடியோ புக்ஸ்ங்கிற கான்செப்டே அதுல தான் ரன் ஆகுது. நீங்க ஒரு புக் படிக்கிற எடுத்துக்கிற டைமை விட அதுக்கு நீங்க வந்து ஒரு இடத்துல ஸ்பேஸ்ல அமைதியான ஸ்பேஸ்ல உட்காரணும், லைப்ரரி போற பழக்கம் இருக்கும், சத்தமா இருந்தா சில பேருக்கு படிக்க வர. ஆனா இப்போ எல்லாருக்கிட்டையுமே நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோன் அப்படின்னு வந்ததுன்னா சரௌண்டிங் நாய்ஸை கட் பண்ணி நம்மளால பாட்டு கேட்க முடியுது, படம் பார்க்க முடியும். இப்போ அந்த மாதிரி ஆடியோ புக்ஸ் போது இதே புக்கு தான் நம்ம படிக்கிறோம், பட் வேற ஒருத்தர் அதை நரேட் பண்ண நம்ம காதுல கேட்கணும். சேம் கான்செப்ட் தான். ஸ்கிரிப்டை வச்சு இந்த நேரம் இது வரைக்கும் டயலாக படிச்சு போறதை விட நான் பேசுறத அவங்க டக்கு டக்கு காதல கேட்டு பேசுறேன்னு போது எவ்வளவு டியூரேஷன் ஆகுதுன்றதான் அவங்களுக்கு இதுலயே தெரிஞ்சிடும். நான் இவ்வளவு நேரம் பேசினா ஏன்னா அது மானிட்டர்லாம் அவங்களுக்கு டைம் போட்டு ரன் ஆகிட்டே இருக்கும், இவ்வளவு செகண்ட்ஸ் அந்த டைலாக் பே ஆகுது. அப்போ அப்படி வச்சு போறது இன்னும் சொல்லணும். அந்த கான்செப்டுக்காக தான் ட்ராக்குங்கிற ஒரு விஷயம் டப்பிங் ஃபீல்ட கொண்டு வந்தது. ஓகேங்களா? இதுல 2 வகை நான் முன்ன சொன்ன மாதிரி தான். ஒன்னு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து டைலாக் நமக்கு வந்துடும், இன்னொன்னு ப்ரொடக்ஷன் சைட்ல டைலாக்லாம் கொடுக்கல, நம்ம தான் போடுறோம் போது அப்போ என்னோட திறமையை நான் புதுசா காட்டிக்கிறேன். அர்த்தம் கம்மியானா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சுச்சுன்னா போதும். நம்ம வந்து இந்த ஒரு ஃபீல்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இங்கிலீஷ் வந்து ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருந்தீங்கன்னா யூ கேன் கோ டு மெனி மூவிஸ். இப்போ எனக்கு ரீஜனல் லாங்குவேஜ் தெரிஞ்சு அதுக்கு மட்டும் ட்ராக் பேசுறவங்களும் இருக்காங்க. எனக்கு மலையாளம் மட்டும் தெரியும், ஸோ மலையாளம் வந்து தமிழ் வரது மட்டும் நான் பேசுறவங்களும் இருக்காங்க. இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால அந்த மலையாளமையும் நான் சப்டைட்டில் தான் நானே பேசி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குறேன் போது இங்க எனக்கான ஜாப் சோர்ஸுங்கிறது இங்க பெருசாகுதுங்க. அதுதான் நீ இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா we can survive. இதுல வந்து சர்வைவ் ஆயிடும். அண்ட் எமோஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். எமோஷன் என்னன்னா ஒருத்தர் பிளாங்கா இதோட டிரான்ஸ்லேஷனை மட்டும் நீங்க வந்துட்டீங்களா, சரி உட்காருங்க இப்படின்னு நான் சொல்றதுக்கும் நீங்க வந்துட்டீங்களா சரி வாங்க உட்காருங்க இப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப கேட்கறவங்க வெறும் டிரான்ஸ்லேஷனை கேட்டாங்கன்னா அவங்க எமோஷனை போட்டு தருவாங்க. ஆனா அந்த எமோஷனை அவங்க பிளே பண்ணி பைலட் ட்ராக்ல இருந்து எடுத்து கேட்டு பேசுற வேலையையும் நானே அந்த எமோஷனையும் சேர்த்து போட்டுட்டேன்னா ஆர்டிஸ்ட்க்கு என்னோட வாய்ஸ் பழகிடும், பிடிச்சிடும். அப்ப அந்த ஆர்டிஸ்ட் அடுத்து ஒரு டிமாண்டட் ஆர்டிஸ்டா மாறும்போது பையன் பேர் ரோஷன் ட்ராக் கிடைக்குமான்னு பாருங்க அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி ஸ்டுடியோ பீப்புளே என்னதான் கால் ஃபார் நீங்க பேசுங்க. இப்ப நான் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் இப்படிதான் நான் வந்து இதுல என்னோட டிமாண்டை நான் எப்படி பெருக்கிக்கிட்டேன்னா இப்படிதான் பண்ணேன். மார்க்கெட்டிங் சாமி மார்க்கெட் அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை, பட் அதுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்றோம். யூனிட் கார்டு மாற்றி யூனிட் இல்லாத பர்பஸ் நம்ம டப் பண்ண முடியாது, அது இல்லீகலா மாறும். எப்படியும் லைசன்ஸ் இல்லாம வண்டி விட முடியாது, அதே போல யூனிட் கார்டு இல்லாம டப் பண்ண முடியாது. எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க டப் பண்ணலாம். நான் எஜுகேஷனல் கண்டென்ட் பைஜூஸ்க்கு டப் பண்ணியிருக்கேன். ஆனா படத்துக்கோ இல்லை சீரீஸ்க்கோ ஒரு கார்ட்டூன் பண்ணணும்னா கூட அதுக்கு யூனிட் தேவை. அந்த சமயத்துல நான் என்ன பண்ணுவேன்னா நான் எமோஷன்ஸ் போட்டு பேசும்போது என்னால் டப் பண்ண முடியலனாலும் எனக்கு நான் ஒரு டிமாண்ட் இங்கே கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இல்ல இவங்க பேசினா எனக்கு ஒரு கன்வீனியன்ட்டா இருக்கு, நான் டிமாண்டை கிரியேட் பண்ணிக்கிட்டதுனால எனக்கு வேலை இன்னும் ஈஸியா இருக்கும். நான் தேடி போக வேண்டாம், அதுக்கான டிமாண்டை கிரியேட் பண்ணா ஆட்டோமேட்டிக் ஸ்டுடியோஸ்லேருந்து என்ன தேடிய வர. ஆனா இது நானும் ஒரு ஆள் மட்டும் கிடையாது, எனக்கு மேல ஒரு 2 பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது ஒரு கூட்டு முயற்சி. காலேஜ் எல்லாம் ஒன்னா படிச்சு சீனியர்ஸ் அப்படி இப்படின்னு போறது ப்ரொடக்ஷன் தான். அவங்களுடைய டீடைல்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது வந்து டப்பிங்காக அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அப்ரோச் வந்து பண்ணுங்க. இப்போ என்னன்னா ஸ்கிரிப்ட் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஆஸ் எ மெம்பர் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணுவோம். ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம்லாம் இருக்குது. பேசிக்கா வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகிறது, ஆர்ஜே ஆகிறது, அதெல்லாம் ஆசை இருக்கும். பட் எங்க போய் நான் கத்துக்கிறது தெரியறதுக்கு இப்போ இங்க ஃபீல்ட்ல இருக்க நான் வந்து இப்போ ட்ராக் ஆர்டிஸ்ட் நீங்க ஆகணும்னா அதுக்கான ட்ரைனிங்கை நானே உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கு. நீங்க ரெகுலரா சீனியர் இருக்காருல்ல அவங்கள கண்டிப்பா கூப்பிட்டு வந்து இவனையும் ஒரு சைட்ல வச்சுக்கிட்டு மொத்த டீமுமே என்னால முடிஞ்சிச்சு, எல்லாருமே ஒரே டைம்ல அவைலபிள் இருந்தாங்க, எந்த இடத்துல இருந்தாலும் சரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு லென்த் வீடியோ என்ன இந்த ப்ரொஃபஷன்ல வந்து என்ன இருக்கு, இந்த ஒரு வேலைக்கு இதெல்லாம் இருக்கு கீழே அடிப்படையில நம்ம ஒரு ஐடி கம்பெனி போறோம் அப்படின்னா அதுக்கு கீழே எல்லாருமே தெரிஞ்சது என்னன்னா நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யறேன். அந்த கம்பெனில எனக்கு நார்மலா போறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு காலேஜ் ஐடி கம்பெனில லேப்டாப் தட்டுவோம் வருங்கிறோம் அப்படின்னு போய் பார்ப்போம். ஆனா அப்பவே வந்து எங்களுக்குலாம் ஒருத்தர் வந்து சொன்னாரு, தம்பி எக்ஸல் கத்துக்கோ அப்படின்னு. எப்போ ஆஃபீஸ் கத்துக்க வெளியாடுறாப்பா வருஷா உனக்கு நாங்க அவங்கலாம் வந்து அவன் நினைக்கிறான் நாங்க அப்படிதான் நினைச்சோம். ஆடிட்டர் வந்து ஒரு 150 பேரும் அப்படிதான் நினைச்சிருப்போம். ஆனா எக்ஸல்ல அவ்வளவு ஃபார்மட் இருக்கு, அவ்வளவு ஃபார்முலாஸ் இருக்கு. கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா அந்த எக்ஸலை வச்சுதான் வந்து அந்த வேலையே நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல நிறைய நம்ம லேர்னிங் ப்ராசஸ், நம்ம என்ன டொமைன்ல போறோம், அதுக்கு கீழே நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்கு. எங்க போனாலும் லேர்ன் பண்ணணும். இவனுக்கு ஏன் ஐடி போகும்போது பிடிக்கல அப்படின்னா அங்கே இவனை கற்றுக்க சொன்னாங்க.
இங்கே இவன் பிடிச்சத கத்துக்கிறான், அதான் டிஃபரன்ஸ். இதெல்லாம் நீங்க எல்லா ஜாப்லயுமே இருக்கு. பட் அது நம்ம பிடிச்சிட்டா பிடிக்கலையாங்கிறதுலாம் நம்மள அந்த ஜாப்ல நம்ம எவ்வளவு தூரம் போவோம், அந்த ஜாப் நம்ம எவ்வளவு தூரம் கூப்பிட்டு போவோங்கிறது நம்ம லேர்ன் பண்ண ரெடியா இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறதுலதான் இருக்கு. இப்போ இவ்வளவு நேரம் கேட்டதுல வந்து எனக்கும் ஒரு லிட்டரலா டவுட் இருக்கு. எனக்கு வந்து ஒரு வெப் சீரிஸ்ன்னு எடுத்துட்டு வச்சுக்கேன், ஒரு எபிசோட் நீச்சு போனா என்ன ஒரு அரை மணி நேரம் இருக்கு. அரை மணி நேரம் இல்லை 40 நிமிஷம் ஆகுது. அந்த அரை மணி நேரத்துக்கு நீ எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? இனிஷியலாக எவ்வளோ டைம் எடுத்துச்சு? நீ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட வந்து 3 இயர்ஸ் கிட்ட உங்களுக்கு எவ்வளோ நேரம்? 3 இயர்ஸ் 2.5 இயர்ஸா இதுதான் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொஃபஷனாவே ஃபுல் அண்ட் ஃபுல் மார்னிங் டு ஈவினிங்கிற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஒரு டர்க்கிஷ் வெப் சீரிஸில் தான் என்னோட இதுவே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வேலைக்கு சேர்ந்து ஒரு 50 days எனக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்குது. ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட்டு ஒரு டர்க்கிஷ் வெப் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். எம்எக்ஸ் பிளேயர்லாம் அப்போ வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. எல்லா டப்பிங் சீரியல்ஸும் வந்துட்டு ஒரு எபிசோட் அது 40 minutes இருக்கும். எனக்கு வந்து 5 மணி நேரம் ஆச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு எபிசோட கம்ப்ளீட்டாக ட்ராக் பேஸ் பண்ணிட்டு 5 hours ஆச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட் 5.5 hours ஆச்சு. அண்ட் அது போக இப்போ 40 minutes எபிசோட்னா 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரத்தில் ஒரு எபிசோட் முடிச்சிடணும். அவ்வளோதான். அது ப்ராக்டிஸில் தான் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக சீன் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்பீடாக அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம், மைண்ட் எவ்வளோ ஸ்பீடாக அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் அது எல்லாம். சரி, இது வரையும் ஏறத்தாலும் நிறைய பண்ணியிருக்கேன். பண்ணதுலேயே எனக்கு வந்து இது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. நீ ஒன்ஸ் சீரியஸ் பேர் சொல்ல வேணாம்னு நினச்சா கூட சீரியஸ் பேர் சொல்ல வேணாம், ஏதாவது இல்லை சொல்லணும்னு நினச்சாலும் சொல்லலாம். ஏன் சொல்லவே வேணாம், சொல்லாமலே வச்சுக்கலாம். இல்லை ஆக்சுவலி என்னன்னா எங்களுக்கு வரும்போது சீரியல் பேர் போட்டு வராது. இப்போ சரியில்லை நீக்க வரும்னு எனக்கு வராது. இவனுக்கு சரியான ஆள் இல்லைன்னா அது என்கிட்ட வந்து சேரும். அதனால அதோட ஒரிஜினல் நேம் என்னன்னு எனக்கே தெரியாது. சரி, நீ பேர் சொல்ல வேணாம். நீ வந்து தெரியாதுடா. நீ பண்ணதுலேயே இந்த லாங்குவேஜ்ல இருந்து எனக்கு பண்ணதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. சைனீஸ். இந்த லாங்குவேஜ் சைனீஸ் தான் ரொம்ப கஷ்டம். இவனுக்கு சரன்னு பேசி முடிச்சிருவானுங்க. இந்த லிப்ஸிங் அடிக்கிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சட்டு பேசுவாங்க அடிக்கிறாங்க. ஆனா இதுக்கு டிரான்ஸ்லேஷன் அவ்வளோ பெரிய சென்டென்ஸ் ஒன்று இருக்கும். நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறவங்க இருக்காது. நான் அதை போய் பார்த்துட்டு இங்க இருந்து வரேன் அப்படிங்கிறதே ஒரு 3 செகண்ட்ல முடிச்சிருவாங்க. இருக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறது சைனீஸ் தான். லிட்டரலா ஒரு சீரீஸ் ஒன்று வந்து சைனீஸ்ல 45 எபிசோட் காட்டணும். அழுதுட்ட ஒரு 3 நாள் கழிச்சு என்னால ஒரு நாளைக்கு 4 எபிசோட் பேசிட்டு இருந்த ஆள் நான். கொரியன்லயும் டர்க்கிஷ்லயும் ஒரு எபிசோட 4 நாளைக்கு ஒரு நாளைக்கு 4 எபிசோட் டிரான்ஸ்லேட் பண்ணும். இது ஒரு நாளைக்கு 2 எபிசோட் தான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுது. எனக்கு ஒரு டெட்லைனா வச்சுட்டாங்க, 10 daysக்குள்ள இதை முடிச்சாகணுங்கிற. லிட்டரலா ஒரு நாள் நைட் உட்காந்து அழுத, என்னால முடியல, எனக்கு தொண்டை வலிக்குதுன்னு சொல்லுது. ஏன்னா சாஃப்ட்வேர் டைப் இல்லை. ஒரு நாளைக்கு நான் 4 போனாதான் நான் 10 நாள் அந்த அவுட் படிக்க முடியும். எனக்கு சாப்பிடவும் டைம் இல்லை. இது ஒரு எபிசோடுக்கே 3 மணி நேரம் ஆகுது. லிப்சிங்லாம் தப்பா போகுது. சில பேர் மீனிங் என்னால் கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க பேசுறது லிஃப்ட்டுக்குள்ள என்னால் அதை அடக்கி பேச முடியல. ஸோ நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது. சம்மாட்ட இது பிரச்சனை இருந்தது. ஆனால் அதே சேம் டைம் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டேன். பட் இனிஷியலி சைனீஸ் வாஸ் வெரி டஃப், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அதே சமயம் ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா டர்க்கிஷ் வந்து நம்ம ஒரு சீரியல் மாதிரி ஒரே நாளாகிய 2-3 முறை பேசி பொறுமையா அழுது பேசுவாங்க. அண்ட் இப்போ ட்ராக்ல இன்னொரு இருக்கும், பூச்சி வாங்குறதுன்னா நான் பூச்சி வாங்கணுமா, அழணும்னா நான் அழணுமா அப்படிலாம் இல்லை. ஃபில் பண்ணா போதும், கான்வர்சேஷனை மட்டும் தான் ஃபில் பண்ணணும். அவங்க கான்வர்சேஷனை அழுதுட்டே பேசுறாங்கன்னா எனக்கு விருப்பம் தான் நான் அதை அழுதுட்டே பேசலாம். ஏன்னா நான் ட்ராக் தான் பேசுறேன். இல்லைன்னா நான் வெறும் அதை நார்மலா வெறும் ஒரு மாதிரி எமோஷனலா பேசலாம். ஈஸியா இருந்தது டர்க்கிஷ், கஷ்டமா இருந்தது சைனீஸ். எனக்கு பர்சனலா வந்து என்னன்னா, தேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு படத்தை வந்து இந்த ப்ரீ ஷோலாம் போட்டுருக்காங்க. முக்கால்வாசி படத்தை இவங்க இந்த மாதிரி பார்த்துடுவாங்க. அதுவும் மெயினாக இவன் டிரான்ஸ்லேஷன் பண்ற ஒர்க்குங்கிறனால நம்ம நெட்ஃபிளிக்ஸ்லயும் இந்த எம்எக்ஸ் பிளேயர்லயும் பார்க்கறதுக்கு முன்னாடி இவன் பார்த்துருப்பான். ஏன்னா இவன் பண்ண சீரியஸா இவன் பார்த்துருப்பான். இல்லை இவங்களுடைய குலிக்ஸ் பண்ண இடத்துலயோ இல்லை சீனியர் அண்ணா பண்ண இடத்துலயோ கண்டிப்பா இவன் வந்து பார்த்துருப்பான். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி பர்சனலா ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு? போக பழகி இருக்கும். என்னன்னா நான் சேர்ந்த புதுசுல என்னன்னா நம்ம எஃப்எக்ஸ் மட்டும் தான் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த சீரீஸ்னா நான் கூகுள் ரெடி பண்ணி பார்த்தேன். எனக்கு அதை ஸ்ட்ரீம் பண்ற பார்ட்னர் இது இல்லைன்னா ஆக்சுவலி டர்க்கியில வந்து ஸ்க்ரீன் ஆகுது, இஸ்தான்புல்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு அந்த சீரியல். எம்எக்ஸ் வந்து அவங்க ரைட்ஸ் வாங்கினதுனால வீடியோ ஃபைல்ஸ் மட்டும் இருக்கு. பட் க்ரோம்ல போய் நம்ம வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல பார்க்கலாமா அப்படின்னா எதுவுமே இல்லை.
இப்போ கொரியர் கூட கிடைச்சிரும். அந்த ராக்குடெக் விக்கி அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று இருக்கு. அது இந்தியாவில் சர்வீஸ் தெரியலையா? அது ஒரு ஓடிடி ராக்குடெக் விக்கி அப்படின்னு ஒரு ஓடிடி. அதுவே நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தேடி கண்டுபிடிச்சேன். அந்த இதுல வந்து கொரியர்லாம் முன்னே கூட பார்த்துட்டு ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். ஓகே இவ்வளோ பேசுறாங்களா, சரி ஓகே நமக்கு இவ்வளோ ட்ரை பண்ணுறேன். பட் ஒரு சிலதெல்லாம் நமக்கு ஸ்பீக்கிங்கே கிடைக்காதீங்க. அதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குற ஃபைல்ஸ் தான். அதெல்லாம் சீரியல்ஸ் தான், அதுல பெருசா ஹைட் கிடையாது. கோவிட் டைம்ல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் லாக் ஆச்சு. ரன் ஆகிட்டு இருக்க ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்ல என்னோட இண்டஸ்ட்ரியை போனேன். ஏன்னா நீங்க எல்லாருமே ஓடிடில கன்சியூம் பண்ணோம்னா someone has to work on the back end. நான் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது லாக்டவுன் டைமிங்ல பயங்கர கான்ட்ரவர்சியை கிளப்பிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அவரும் நம்ம ஊர்ல இருக்க ஒரு பெரிய ஸ்டார் வச்சுருக்கா. அவரோட படத்துக்கு மலையாளம் எங்க சீனியர் தான் பேசணும். ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேரக்டருக்கு அவர் தான் பேசுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு சில படங்கள் டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீட் தமிழ் ஃபிலிம்ஸ் டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கவங்க பார்க்குறாங்க. ஆனால் மற்றதுலேருந்து வெளியே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலிவுட்டோ இல்லை வந்து நம்ம ஹிந்தி மூவிஸ் இதெல்லாம் இங்கே தமிழ் டப் வருது அப்படின்னு பொழுது அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகும். ஏன்னா தமிழுக்கு நான் தான் டைலாக் நீ பண்ற படத்துக்கு எனக்கு அதுதான் அட்வான்டேஜா. ஆனால் என்ன எதுவுமே இல்லாமல் ஒரு ட்ரெயினாக பார்க்குறேன். இதுல இன்னொன்று என்னன்னா, இதனால நான் நிறைய சந்தோஷங்கள் அனுபவிச்சிருக்கோம். பழசையே தாண்டி சில சீரீஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம நினைச்சப்ப பார்க்க முடியாது. ஒரு லிமிட்டட் இதுலதான் ஸ்ட்ரீம், லிமிட்டட் டைம் பீரியடுலாம் அது ஸ்ட்ரீம் ஆகுது. சில சீரீஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சைனீஸ்லாம் ஒரு சீரீஸ் எது எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சோ அது வந்ததுக்கு அப்புறமா தமிழ் டைலாக் ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு அப்ரிசியேஷன் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மற்ற ஜாப்களுக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசமா எதை நான் பாக்குறேன். மற்ற ஜாப்ல நீங்க ஒர்க் பண்ற அவுட் யாருக்காக ஒர்க் பண்றீங்கன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவர் ஐடியா இருக்காத போது இவர் வந்து கிளைண்ட் இவங்கதான் தெரியும், இதுதான் நம்ம ஒர்க் பண்றோம்னு தெரியும். ஆனா இது யாருக்கிட்ட போகுது என்னன்னு தெரியாது. ஒரு அப்ரிசியேஷனுக்காக பண்ணலாமான்னா ஒரு அப்ரிசியேஷன் எப்போ வரும்னே நமக்கு தெரியும். ஆனா எனக்கு ஆல்வல் அப்ரிசியேஷன் ஒன்று வைப்பாங்க, அதனால அது எப்படி வரும்னு தெரியாது. உண்மை இருக்குமா பொய் இருக்குமான்னு தெரியாது. பட் என்னோட ஃபீல்ல வந்து அப்ரிசியேஷன் வந்து பீப்புள் பப்ளிக் தான் கன்சியூம் பண்றது. ஸோ இப்போ ஒரு ஆடியன்ஸ்க்கு இன்ஸ்டன்ட்ல நமக்கு வந்து நமக்கு நேரடியாகவே தெரிஞ்சுக்கிறதுல பாருங்க. ஏன்னா நான் சில இதெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எப்படா இருக்குது நல்லா இருக்குதா, நான் யாரும் பண்ணாமல் தெரியாதவரை கேட்கிறேன். அவன் ரொம்ப நல்லா இருக்குது, டப்பிங் செம்மையா இருந்தது, ஒரிஜினலோட டப்பிங் நல்லா இருக்கு அப்படின்னு அப்போ சொல்லுவோம். அது டைலாக் நான் பண்ணேன் அப்படின்னு. இது ஒரு சந்தோஷம் எனக்கு இதுல இருந்து ரொம்ப பிடிச்சி. அதனால இந்த ஃபீல்டே ஸ்டே பண்ணேன். எனக்கு இது பிடிச்சி இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆயிட வேண்டியதான் அப்படிங்கிற ஆசையில தான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன். அந்த ஆசையை நிறைவேறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நைட்லாம் பண்ணிருக்கேன், டப்பிங் நானே வாய்ஸ் கொடுத்துருக்கேன். அதே போல இப்போ நீங்க பார்த்து சந்தோஷமா திருப்பீங்க, நருட்டோன்னு ஒன்று பார்த்துருக்கீங்க. அடுத்து அதோட ஷிப்புடன் எனக்கு இன்னும் டேட் தெரியல. அதுக்காக தமிழ் டைலாக் பண்ண போறேன். ஸோ சின்ன ஃப்ளெக்ஸிங் இது, நான் அதுக்கு தமிழ் டைலாக் பண்ண போறேன். நருட்டோவுக்கு நான் பண்ணல, ஷிப்புடனுக்காக பண்ண போறேன். அதுல ஒரு 2-3 கேரக்டருக்கு பேசுற ஆப்ஷனும் இருக்கு எனக்கு. சரி, நீ பர்டிகுலரா பண்ண ஏதாவது ஒரு விஷயத்த வந்து இப்போ ஸ்டீம் ஆயிட்டு இருக்க ஒரு விஷயம் நீ டிரான்ஸ்லேட் பண்ண, நீ வந்து இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணதுலேயே ஏதாவது ஒரு 1-2 சீரீஸ் பேசணும்னா இப்போ பண்ண சீரீஸ் பேர்லாம் வேணா கீழே போகிறேன்னு நிறைய டைம் போய் பாருங்க. பர்டிகுலராக ஒரு 2-3 சஜஸ்ட் பண்ணணும். இதை நான் பண்ணியிருக்கேன், இதுக்கான டைலாக்கே நல்லா போய் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சீரீஸ் பேர் சொல்லணும்னு சொல்லணும். சீரீஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் நிறைய பண்ணேன். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஏஞ்சல்ஸ் கம் டு எர்த்னு ஏதோ ஒரு கொரியன் சீரீஸ், அது இங்கே சக்கப்போடு போட்டுச்சு, அங்கேயும் ஹிட்டு. அதே போல் வந்து ஃபைட் ஃபார் மை வேன்னு ஒரு கொரியன் சீரீஸ் ஒன்று இருக்குது, 16 எபிசோட்ஸ் இருக்கு. அது அங்கே பயங்கர ஹிட்டு, நிறைய பேர் கொரியனில் பார்த்துருக்காங்க. அது ரொம்ப ஹிட்டான ஒரு சீரீஸ் கேள்விப்பட்டேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் டைலாக்ஸ் தான், அது தமிழ் டைலாக் ரைட் தான். அண்ட் மூவிஸ்க்கும் நிறைய பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஷோயிங் லைவ்ல வந்து டேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. மதுரம்னு சொல்லிட்டு இருக்கு, இவர் யாருன்னா ஜோஜோ ஜார்ஜ், அவர் பக்கம் வந்து அவரோட படத்துக்கு நான் தான் தமிழ், அது அவருக்கே தெரியாது. ஏன்னா சோனி வந்து நம்ம கிட்ட ஒரு வெண்டாரை ஹையர் பண்ணி அந்த வெண்டார் கிட்ட கொடுத்து அவங்க இன்னொருத்தர் பாஸ் பண்ணி அவங்க மூலமா ஸ்டுடியோ மூலமா எங்களுக்கு வந்து அப்படின்ற கான்செப்ட் வந்துடலாம். ஆமா மேபி இது வந்து அதான் இது வந்து ஒரு குட்ஷேப் மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்ட பத்தி ஒரு நாலேஜ் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சீம்லெஸ்ஸா எல்லாருக்கும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். நான் சொல்றேன் டீடைல்ஸ்ல எந்த தப்பும் இருக்காது. பட் ஒரு ஃப்ளோவா லெவல் பண்ணி எதையோ உலகிட்டே இல்லாம கொஞ்சம் கரெக்டா
டீட்டெயிலாக பேசியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். சப்போஸ் எதையும் மிஸ் பண்ணியிருக்கேன், ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு டூ கமெண்ட். என்னால் நானே பர்சனலாக கூட ரிப்ளை பண்ணுறேன். அதெல்லாம் இஷ்யூஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. சரி, கடைசி கொஸ்டின் இதோட வச்சுக்கலாம். இதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க? சாஃப்ட்வேர் வந்து என்ன யூஸ் பண்ணுற, நீ கண்டிப்பாக லைசன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் எல்லாருமே. லைசன்ஸ்க்கான அமௌண்ட் சொல்லணும்னா நீ வந்து பர்டிகுலராக என்ன யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் கேம் மட்டும் யாராவது ட்ரை பண்ணணும்னு எனக்கு வச்சுக்கேன். சும்மா நான் வீட்லேயே ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. நான் வேறு ஒரு ஜாப்ல இருக்கேன், எனக்கு மாதிரி ஒரு பேசணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் அவன் ட்ரையாக பண்ண முடியாது. அவனை ஃப்ரீயாக ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும்ல. அந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் ஏதாவது அதோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றதே சொல்லிட்டா ஈஸியாக இருக்கும். மியூசிக்குக்கும் ஆடியோ ப்ரொடக்ஷன் வரும்போது மியூசிக் அண்ட் டப்பிங் இது ரெண்டுமே தான். ஆடியோ ப்ரொடக்ஷன் வந்துட்டாலே இது இருக்குது. இப்போ மியூசிக்கு ஒரே கம்பெனி தான் நான் 2 விதமாக ஆப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மியூசிக்கு Cubase அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இதுக்கு வந்து டப்பிங் வந்து நிவெண்டோ அப்படின்னு ஒரு யூஸ் பண்ணுறேன். நிவெண்டோ Cubase வேறு வேறையாக தான், ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி கண்ட்ரோல்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அது ஆடியோ அப்படிங்கிறதுனால ஆடியோக்கு தேவையான பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதே போல் அதை மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே Cubase இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேள்விப்பட்டிருக்கேன், அதை பற்றி நான் வந்து லிவர்டோ அப்படிங்கிற டப்பிங்கான ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து அவங்க ஸ்டுடியோவிலேருந்து அதுக்கான இன்ஸ்டாலேஷன் லைசன்ஸ்லாம் எனக்கு ப்ரொவைட் பண்ணதுனால மியூசிக் இஸ். பட் நான் தனியாக லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது அதோட லைசன்ஸ் ரேட் நான் ரொம்ப காஸ்ட்லியாக அது லேக்ஸ் கணக்கில் போகுது. பட் இது ப்ரொஃபஷனலாக எடுத்துக்க போகிறேன். ரொம்ப சீரியஸாக இருக்கவங்க இதுக்கு நல்லா ட்ரெயின் ஆனது பிறகு வேணால் நம்ம அந்த லைசன்ஸ் எடுத்துக்கலாம். பட் இனிஷியலாக ட்ரை பண்ண போகிறேன் சொல்லிட்டு யாரும் லைசன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காதீங்க. ட்ரை பண்ணாலும் நீங்கள் ஃபோனில் நம்ம கைன் மாஸ்டரில் பண்ணலாம், இல்லை ப்ரீமியர் ப்ரோவில் கூட உங்களால் அந்த மாதிரி இன்புட் கொடுத்து டப் பண்ண முடியும். சரி, இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது ஏதாவது கான்ஃபிகரேஷன், சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் எவ்வளோ இருக்கு? 8 GB ரேம் வேணும். அதே போல் இதுக்கு வந்து ஒரு 5 GB ஸ்டோரேஜ் 5 to 10 வச்சுக்கலாம். கிராஃபிக்ஸ் கார்டு வேணும். ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் பெட்டர். அட்லீஸ்ட் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸாவது கொஞ்சம் அதிக லெவலில் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். 2 GB கிராஃபிக்ஸ் கார்டாக இருந்துச்சுன்னா ஃபைன், ஒரு சீம்லெஸ்ஸாக ஆகும். இல்லைன்னா ஸ்டக்காக ரெக்கார்ட் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக நாட் ரெஸ்பாண்டிங்னு ஆப் கிராஷ் ஆகும். ஸோ அந்த சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் ரேம் இருந்தால் இது கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் பெட்டர். இல்லைன்னா ஃபைன், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அதுக்கு கிடையாது. பட் இது வந்து இப்போ ஆப்பிள் யூசர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண அப்படின்னா ஆப்பிளோட தனியாக வச்சிருப்பானே ஒரு உலகம் ஒன்று இருக்கு. ப்ரோ டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சிருக்கோம். பரவாயில்ல, இதையும் தாண்டி இன்னும் ஒரு 2 ஆப் இருக்கு, எனக்கே தெரியாது. ஆனா நிறைய ஸ்டுடியோஸ் அவ்வளோட பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிவெண்டோ அப்புறம் நான் சொன்ன அந்த ப்ரோ டூல்ஸ், இது 2 தான் எல்லா சாஃப்ட்வேர்லையுமே யூஸ் பண்ணுறேன். ப்ரோட்டோஸ்க்கும் நிவெண்டோக்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. அதில் ரொம்ப மைன்யூட்டாக கூட எல்லாத்தையும் கேப்சர் பண்ணும். ப்ரோட்டோஸில் நிவெண்டோன போது நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம செட் பண்ணி கேப்சர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதில் கொஞ்சம் ஆக்சிடென்ட்லாம் பண்ணலாம். இதில் வந்து நான் அப்படி பண்ண முடியாது. ஆடியோ கிளியர் பண்ணுறேன், தனியாக கிளியர் பண்ணுறேன், அதில் ஆட்டோமேட்டிக்காக அதே கிளியர் பண்ணுறது இதெல்லாம் அந்த மாதிரி வேரியேஷன்ஸ். இப்போ வந்து ஒரு ட்ராக் ஆர்டிஸ்டா டப்பிங் இண்டஸ்ட்ரி வந்து நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அது எப்படி இருக்கும், என்னோட வேலை என்ன இருக்கும் நான் சொல்லிட்டேன். இப்போ மேற்கொண்டு ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஒருத்தர் நம்ம அடுத்தது பண்ணலாம் அப்படிங்கிறது நானே உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுத்துறேன். ஒரு சவுண்ட் இன்ஜினியர் சவுண்ட் இன்ஜினியர் வருவாரு. அவர் வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இண்டஸ்ட்ரி எப்படி ரன் ஆகுது, அவருக்கு என்ன ஒர்க் இருக்கும் அதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ட் நான் ரொம்ப நேரமா இல்லை இதுக்கு மேலே வேணும்னா அந்த லியோவே தான் வரணுங்கிற மாதிரி, இதுக்கு மேலே வேணா அந்த ரஞ்சித்தே தான் வரணும்னு ஒரு ஒருத்தர் ரஞ்சித் அவரையும் மேக்கிங் கம். அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அவர் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட். நான் எப்படி டிரான்ஸ்லேட்டர், அவர் வந்து டப்பிங்கே பண்ணுறாரு. அவர் தான் நான் சொன்ன மலையாளம் ஃபேஸ் பண்ணி. ஸோ இப்போ அவர் வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல டப்பிங் டெஸ்ட் அவர் எப்படி இருந்தாருன்னா அதெல்லாம் இன்னும் சும்மா காமெடியான கதையாக இருக்கும். நான் ஆக்சிடென்ட் மாதிரியா அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அது ரொம்ப த்ரில்லிங்காக போகும். ஒரு படமே எடுக்கலாம் அவர் ஃபீல்டுக்குள்ள அவங்க கதையெல்லாம் கேட்டீங்க. ஸோ இப்படி ஒருத்தராக அவங்கவுங்க சைட்லேருந்து இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ரன் ஆகுது பண்ணுறது. எப்படி சினிமா பற்றி இன்னும் கொஞ்சம் என்னால் சோர்ஸ் அவுட் பண்ண முடிஞ்சா ஒரு பர்சனையாக நான் கூப்பிட்டு வந்து நான் சேனலை இது பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் கை. இல்லைன்னா இவன் வீடியோவே போட மாட்டான், இவங்க ஸ்கேமர் அப்படின்னு நினச்சிட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வீடியோ வர்றது தெரியும். நம்ம